ஹாய்ங்க. நான் உங்களோட எலிசபெத் சுராஜ். இன்றைக்கி எல்சிஸ் கிச்சனில் நான் பீஃப் கறி, கேரளா இறைச்சி கறி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். பீஃப் சாப்பிடாதவங்க ப்ளீஸ் இதை பார்க்காதீங்க. சாப்பிட்றவங்க எப்படி சமைக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை பார்க்கலாங்க. இதுக்கு முதல்ல நான் போன்லெஸ் பீஃப் கறி தான் வாங்கியிருக்கேன். கடையில் போய் வாங்கினா நம்ம தொடப்பகுதி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை கேட்டு வாங்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்க சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஒருவேளை ஆன்லைனில் வாங்குறது தான் வீல் கறின்னு சொல்லி வரும், விஇஎல் வீல். அந்த கறி கண்ணுக்குட்டி கறி சொல்லுவாங்க. அது நல்லா ஃப்ளஷ்ஷு சீக்கிரமாக வேகும். மாட்டுக்கறி அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ இந்த கறியை நம்ம 1 கிலோ வாங்கி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு போடணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது, இதுக்கு அதுவே தண்ணி விடும். ஸோ நல்லா பிழிஞ்சு அந்த பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். அது விசில் வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் வைக்கணுன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. நான் ஓப்பனில் தான் வேக வைப்பேன். ஸோ நல்லா அது வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். அந்த வெந்து முடித்த உடனே நீங்கள் தனியாக இது வச்சுட்டு தனியாக ஒரு கடாயில் நம்ம தேங்காய் கொத்தியர்னு சொல்லுவோம், தேங்காய் பல்லாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸ் தேங்காய் எண்ணெய் கடாயில் ஊற்றி இதில் இந்த தேங்காவை பொன்னிறமாக வறுக்கணும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி ப்ரௌன் ஆகும்போது அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நான் வதக்கிட்டு இருக்கேன். இதே டைமில் தனியாக மிக்ஸி ஒரு சின்ன ஜாரில் இஞ்சி ஒரு விரலளவு கொஞ்சம் பெரிய பீஸ் 1 கிலோ மீட்டு. ஸோ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை ஒரு விரலளவு, கிராம்பு 5 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், இதெல்லாமே போட்டு அது பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இந்த வதக்கிட்டு இருக்கிற இந்த வெங்காயம் பொன்னிறமானோடனே அந்த அரைச்ச அந்த விழுதியும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுவேன், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆல்ரெடி மீட்டில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, உப்பு ஆல்ரெடி மீட்டில் போட்டதுனால போட வேண்டாம். நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கிறது எல்லாத்தையும் தூக்கி இந்த வெந்த கறியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கறி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டிங்கன்னா அருமையான பீஃப் கறி சாப்பிட ரெடிங்க.